ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நான் சிறிது நேரம் பேச வேண்டும். இந்த சிறிது நேரத்தில் நான் சொல்லும் வாக்கை உன் ஆழ்மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நீ ஒன்றை இழக்கப் போகிறாய். இந்த நிமிடத்தை நீ குறித்து வைத்துக்கொள். என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் இருந்து ஒன்று உன்னை விட்டு செல்லப் போகிறது என் தங்கமே. அதை நான் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன். உன்னால் வாழ்க்கையில் மீள முடியாமல் இருப்பதை விட சாவை பெறுவதே நல்லது என்ற எண்ணத்திற்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். இப்படிப்பட்ட வார்த்தையை உனக்கு கொடுத்தது யார்? உன் வாழ்க்கையில் மீள முடியாத சோகத்தை அளித்தது யார்? எதனால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு மாறியது? நீயும் எல்லோரைப் போல சந்தோஷமான வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து வந்தாய். உன்னிடம் இருக்கும் சில தவறுகளை தன் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வை சிறிது சிறிதாக அழிக்கத் தொடங்கியது உன் எதிரிகளாகவும் உன்னுடைய துரோகிகளாகவும் இருப்பவர்களாகத்தானே. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இரத்த பந்தத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடம் எப்படி பழகுவது என்று உனக்கு தெரியாத காரணம் உன்னை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது தங்கமே. ஒரு பழமொழி சொல்வார்களே, சிரித்தால் சீலை அவுத்து கொடுத்து விடுவாள் என்று. அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் நீ வாழ்ந்து வந்தாய் தங்கமே. தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியதுதான் என்ற வார்த்தையை நீ எடுத்துக்கொள்ளாமல் சிரித்து பேசி பழகுபவர்களை நம்பி உன் கையில் இருப்பதையெல்லாம் இழந்து நிற்கிறாய். கொடுத்ததை திரும்ப கேட்டால் பகையாளியாக மாறிவிட்டாய் தங்கமே. உன்னை நான் வாழ விடுவேனா என்று பார் என்று சவால் விட்டு கொள்ளும் அளவு உனக்கு இங்கே எதிரிகள் அதிகமாகத்தான் போய்விட்டார்கள் பிள்ளையே. எதிரிகளை நினைத்து நினைத்து, துரோகத்தை நினைத்து நினைத்து உன்னை வருத்தி கொண்டிருக்கிறாய் நீ. இனிமையில்லாத வாழ்க்கை எதற்கு? பலரும் இங்கே சிரித்து வாழும்போது நான் மட்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். மீள முடியாத சோகத்தில் இருக்கும் எனக்கு என் நிலை மாறவில்லை என்றாலும், அமோகமான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றாலும், ஒருவேளை கஞ்சி கொடுத்தாலும் நிம்மதியாக குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது பிள்ளையே. நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. உன் மனதில் இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் ஆள் மனதில் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு பதில் உனக்கு கிடைக்கும் போது அது நான் தான் பேசுகிறேன் என்ற வார்த்தையை ஏன் நீ மறந்து விடுகிறாய்? அன்பு பிள்ளையே, எது தவறு என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த காரியத்தை, அது எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் செய்து விடாதே. நீ சந்தேகப்பட்ட காரியத்தில் இறங்கி விடாதே. தெளிவான மனதோடு எந்த இதில் இறங்கலாம் என்று நினைக்கிறாயோ அதில் மட்டுமே இறங்கி வேலையை செய். சற்று சந்தேகம் வந்தாலும் அந்த காரியத்தை தொட்டு விடாதே. யாரும் உன்னை வற்புறுத்தினாலும் அதிலும் இறங்கி விடாதே. ஏனென்றால் இதிலெல்லாம் தான் உனக்கு ஆபத்து வர காத்திருக்கிறது. இன்று என்ன அப்படி நீ இழக்கப் போகிறாய்? உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு என்ன போகப் போகிறது? நான் ஒன்றை சொல்கிறேன் அன்பு பிள்ளையே, கவனமாக கேட்டுக்கொள். உன் எதிரியின் தொல்லைகள் உனக்கு அதிகமாகிவிட்டது. வன்முறைகள் அதிகமாகிவிட்டது. உன் துரோகிகள் உனக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன் என்ற வருத்தம் அதிகமாகிவிட்டது. என்னை பார்த்து பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யும் அவர்களிடத்தில் இருந்து நான் தப்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை என்னுடையதாக நான் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. என்னை எதிர்ப்பவர்கள் என்னை விட்டு போக வேண்டும். என் எதிரி என் கண்மறைய வேண்டும். எனக்கு முன்னால் இனி அவன் வரக்கூடாது. எனக்கு துரோகம் செய்தவர்கள் போதும், அவர்கள் என்னை விட்டு தூர போக வேண்டும். இனிமேல் எனக்கு துரோகிகள் வரக்கூடாது என்ற உன் எண்ணத்தை ஈடேற்ற இன்று இந்த ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன்.
நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி செய். உன் வாழ்க்கையின் நிலை மாறும். எதிரிகள் அழிவார்கள், துரோகிகள் மறைவார்கள். அன்பு பிள்ளையே, ஞாயிறு தோறும் ஒரு முட்டையை எடுத்து அந்த முட்டையின் மீது உன் எதிரியின் பெயரை எழுதி அந்த முட்டையை உன் தலையையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் தலையையும் வலதுபுறம் 3 முறை இடதுபுறம் 3 முறை என்று சுத்தி வாசலுக்கு வெளியே வந்து உன் வீட்டையும் இடதுபுறமும் வலதுபுறமும் 3 முறை சுற்றி அதை எடுத்துக்கொண்டு 3 முக்குகள் சேரும் முக்குடி சந்தில் உடைத்துவிட்டு வா என் தங்கமே. அன்பு பிள்ளையே, இப்படியே செய்து வந்தால் உன் எதிரி அழிவான், உன் துரோகி மறைவான். உன் வாழ்க்கையிலிருந்து இவர்கள் 2 பேரும் ஒளிந்து போவார்கள். நான் சொல்வது சத்திய வாக்கு என்று நம்பினால், என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடுத்து, தங்கமே இதை செய். எப்படி உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் என்பதை பார். ஓம் சக்தி. நன்றி.